அப்படியே மனசார நினைச்சாங்கம்மா. மாளிகை பறக்கருப்பா இப்போ சமமாக இருக்கணும். வாக்கு சரி சொல்லப்படி வாக்கு அப்படி சரி அப்படி இருக்குமாப்பா? சரி அப்படியே சொல்லி கூப்பிட்டுட்டுமா? சரி காதில் கேட்கலையா? சரி அப்படி இருக்குமாப்பா? சரி எப்பா வேலை விஷயத்த கேட்கணும். அப்படி வேலைக்கு போகலாமா, போனால் நடக்குமா அப்படின்னு கேட்க 2 பேரும் வந்துருக்கணும். இறக்காங்களா? வேலையை பற்றி கேட்கணுமே அப்படின்னு போக முடியும். இறக்காங்களாப்பா? கூப்பிட்டோம்னா நான் கருப்பசாமி பொண்ணு எதுக்காக கூப்பிட்டோம்னா, கருப்பசாமி வழக்காடி பார்த்தல அழைப்பு வந்து போக முடியாமல் தடங்கள் ஆகிட்டு. உண்மையாப்பா தடங்கள் வந்தாலுமே அப்படி ஒரு வழக்குவாதம் வந்து மொத்தம் 5 பேர் இருந்தியா? உண்மையா சுத்தமாக சொல்லு. என்னடா கருப்பசாமி எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் சொல்றது சரின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த வழக்குக்கு 5 பேர் போனீங்களப்பா? உண்மை இல்லையா? அப்படி எதுவும் இல்லாமல் ஆக்கி விட்டனா? உண்மையை சொல்லு. என்னாச்சு, என்ன நடந்துச்சு? அதில் எந்த ஒரு 2-3 வயதில் முடிச்சு விட்டுறேன். முடிச்சு நல்லபடி ஆக்கி தரப்ப வேலைக்கு போகணுமா போண்டாமா? இன்னைக்கு கிளம்புற கருப்பசாமி உத்தரவிட்டு பார்த்தேன். அப்படி போய் உத்தியோகத்தையும் கொடுத்து ஒரு 19 நாள் அனுசரிச்சுக்கலாம். அந்த இடத்துல பேரும் புகழும் வாங்கி தர மாதிரி வேலையெல்லாம் தரேன். ஆனால் கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். சத்தப்படாத. கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்படிப்பா எப்படி இருக்கே அதே மாதிரி நான் கருப்பசாமி அப்படி கண்ணு இல்லாமல் இல்லை. உலகமெல்லாம் எனக்கு கண்ணு இருக்கு. உண்மையா இல்லையா? எப்படி ஒழுக்கமா இருக்கே அதே மாதிரி இந்த கருப்பசாமி பணம் தள்ளி தரப்பா. கோட்டை உடைச்சு ஊத்து. கோட்டை இல்லை அப்படிங்கிற கல்ல ஊத்து, இன்னொன்று ஊத்து, நிறச்சி ஊத்தணும்பா. இல்லை கருப்பசாமி கையிலப்பா வச்சுட்டு போமா. சீக்கிரம் வச்சுட்டு போ. எல்லாரும் பார்க்க கொடுக்குறேன். சரி ஆமாடா உண்டா நல்ல வேலையை உருவாக்கி நல்லபடியாக தரேன். நல்லா தரவேன். ஆடி அமாவாசை என்ன செய்வேன்? ஆடி அமாவாசை தான் நீ கூப்பிட்டு விடுவேன். ஆடி அமாவாசை தான் என்கிட்ட வரணும். வர முடியுமாமா? ஆடி அமாவாசை குடும்பத்தோடு வந்து நிற்கணும். கருப்பசாமி அதுக்குள்ள அப்படி ஒரு ஏற்பாட்டில் ஒரு சிறு பிரச்சனை முடிச்சு கொடுத்து இந்த கருப்பசாமி வழக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துட்றேன். வாழை வைக்கிறதுக்கு உண்டான கருப்பசாமி ஏற்பாடு பண்ணி தொழிலும் கொடுத்துட்டேன். ஆனால் நீ கொஞ்சம் கேட்டிருக்க, டைம் கேட்டிருக்க. உண்மையாப்பா? உண்மைனா உண்மை. நீ ஃபோன் பண்ணது எப்படின்னு கேட்டேன், சாயந்தரம் போல. உண்மையா இல்லையா? வேலையை தந்துட்டேன், போயிட்டு வா. வேலையை பார்த்து அடுத்தால எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த கருப்பசாமி தேடி ஆடி அமாவாசைக்கு வந்துடும். வந்துடுவியாப்பா? சரக்கு அடிக்கணுமாடா? என்னடா பிள்ளை கையில் வாங்கி கொடுத்துட்டு சரக்கு அடிக்கணுமா இருக்கடா? கருப்பசாமி ஆமா தெக்க பார்த்த வீடு அமைஞ்சு வரும். போயிட்டு வரலாம். வீடு பார்த்தாச்சா? தெக்க பார்த்த வீடு அமைஞ்சு வரும். அதையும் கருப்பசாமி சொல்லிட்டேன். 3வது வீடு அமைஞ்சு வரும். போயிட்டு வரலாம். 2 பேருக்கு சொல்லி 3வது ஆள் வீடு அமைச்சு கொடுப்பேன். தெக்க பார்த்த வீடு அமைஞ்சு 1, 2, 3வது வீடு அமைச்சு போயிட்டு வரலாம். கருப்பசாமி அப்படி இருக்குமா? பார்த்து சரி சரி குதிரை அப்படி தெக்க போயிட்டுப்பா. தெக்கிறது யாரும் இருக்கா? வாடா சென்னை வடியா. தெக்க போயிட்டு குதிரை தெக்க போய் நிற்கு. இந்த கருப்பசாமி கிட்ட கேட்கணும், கேட்டு போகணுங்காண்டே இன்னைக்கு நின்னாச்சு. உண்மையாப்பா? கருப்பசாமியை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு உட்காந்துட்டேன். உண்மையாப்பா? கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி நடக்கா இல்லையாப்பா? உண்மையை சொல்லுப்பா. உண்மைன்னா உண்மைன்னு சொல்லணும். அப்படி கட்டுமனன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டேன்டா. இனி எந்த ஒரு குறை இல்லாம காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அடிக்கடி வரக்கூடிய நோய் இனிமே மாறிடும். இனி நோய்க்கும் உள்ள இடம் விட மாட்டேன். அப்படி வரக்கூடிய பலனை கொடுத்த சத்தியத்தை ஆயுசுக்கும் காப்பாற்றல. நான் என்ன பண்ண தெரியுங்களா? என்னப்பா உண்மையா இல்லையா? இதுக்கு முன்னாடி எப்படி அலைய விட்டனோ அதே மாதிரி அலைய விட்டேன். தொழிலுக்கு சரி இருக்கக்கூடிய இடமும் கடனும் அப்படி கடனை ஒரு அரை கடனை கொஞ்சம் நெருக்கி கொண்டு வந்துட்டேன். உண்மையா? உண்மையை சொல்லு. அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா பெரிய கடன் ஒரு 2 நகை இருக்குடா. 2 நகர் ஒரு கடன். உண்மையா? அடுத்து வாங்க நமக்கு கையெழுத்து போட்ட நோட்டுல ஒரு கடன் இருக்கு பெருசா. அடுத்து பேங்க்ல இனி அடுத்தால ஆரம்பிச்சு. உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும். முடிச்சு தரேன். இந்த கருப்பசாமி நம்பி வந்து நல்லபடியா வாங்கி தரேன். அப்படி உத்தியோகத்தையும் பார்த்த எந்த குறையும் இல்லை. அடுத்தடுத்து உத்தியோகத்துல ஒரு பேரும் புகழும் வாங்கி தரேன். வேற என்ன கேட்பேன்? வேற என்ன கேட்கணும்? சரி கருப்பசாமி நான் இப்போ என்ன சொன்னேன்? இனி உடம்பெல்லாம் சரியில்லாம வராதுன்னு சொல்லிட்டு நான் வாக்கா தானே கொடுத்தேன். காப்பாற்றி தரேன். உடம்புல அவளுக்கு நீர் சத்து குறை. அதனால வரக்கூடிய தலைவலி சம்பந்தப்பட்டது, அடுத்து முதுகு வலி சம்பந்தப்பட்டது கஷ்டப்படுவோம். உண்மையா இல்லையா? அதெல்லாம் நீங்க தரேன். இன்னொரு நல்லபடியா ஆக்கி தரேன். கர்ப்பசாமி நம்புமா? இந்த கர்ப்பசாமி நம்பி வந்தாலே நல்லது நடக்கும். தெரியுமா இல்லையாப்பா? அப்படி எந்த ஒரு குறையும் இல்லை. உடம்புல வரக்கூடிய அதான் யாருக்குன்னே சொன்னேன். அப்படி யூரின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு முதல்ல கேட்டேன். உண்மையா இல்லையா? முதல்ல வந்து கேட்டேன் இல்லையா? நீ இல்லைன்னு சொன்னேன். உண்மையா இல்லையா? சரி அப்படி கையை கொண்டப்பா. என்னப்பா 2 கை விடுறா? ஒரு கை தான் பாப்பையாடா? கருப்பசாமி ஆமா சரி அப்படியாப்பா? 2 தடவை ஆஸ்பத்திரி போயிட்டியாடா? அதான் உண்மையா இல்லையா? 2 தடவை தான் போனேன்னு என்ன சொல்லுதாரு? நான் காப்பாற்றி தரேன். வேற ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம்.
பிரசனுக்கு ஒன்றும் ஆகாது. கர்ப்பசாமி ஆயில் கட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எந்த ஒரு குறையில்லாமல் இன்னும் 2 ஆண்டு காலத்தில் எல்லாம் முடிச்சு வந்து இந்த கர்ப்பசாமி நல்லபடியாக ஒவ்வொரு ஆடி அமாவாசை குடும்பத்தோட வருவேன், பார்க்க வருவேன், சத்தியம் பண்ணி தரேன், எந்த குறையில்லாமல் வாழ வச்சு தரேன். அதனால தான் கர்ப்பசாமி சொன்ன வாக்கு கட்டுப்பட்டுருக்கணும். வாக்கு கட்டுப்பட்டலாம் கர்ப்பசாமி இங்கே இல்லை, 7 பாதாளம் தான் கர்ப்பசாமி வரணும். என்ன கேட்பேன்? முடிச்சு தரேன், ஒன்னா முடிச்சு தரேன், பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கர்ப்பசாமி சொன்ன வாக்கு தான். எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுப்போம். இதை உனக்கு எண்ணி ஒரு 6 மாசத்துல இதை முடிச்சு கொடுக்கும். வேற எந்த ஒரு வராது. நிலபலங்கள் வீட்டு கையை விட்டு நம்ம விட்டு போகாது. கர்ப்பசாமி வாக்கு தர எப்படி நிலபலம் நம்மளை விட்டு போகாது. அதுக்கு இந்த கர்ப்பசாமி உனக்கு இந்த இடத்துல ஒரு பூமியில இடம் வேணும்லனா இந்த கர்ப்பசாமி உருவாக்கி தரேன், கவலைப்படாம போயிட்டு வா. நான் பார்த்து பக்கத்துல எந்த குறையில நம்ம காப்பாற்றி தரேன்டா. அவனுக்கு இந்த 2.5 வருஷ காலம் அப்படிதான் இருப்பான். இந்த 2.5 வருஷ காலம் கல்வி செல்வாக்குல கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அவன் நினைச்சே நடத்துவான். ஆனா 2.5 வருஷம் தட்டி காப்பாற்றும்போது கர்ப்பசாமி அவனுக்கு வெளிநாடுலாம் கொண்டு போறான். சத்திய வாக்க கொடுக்குறான். இன்னைக்கே சொன்னடா, அதே வாக்கத்தான் கர்ப்பசாமி இப்ப தர மறந்துட மாட்டேன். எந்த குறையும் வராது. கர்ப்பசாமி காப்பாற்றி தரான். வேலையில பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லடா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா தான் வச்சிருக்காங்க. கார் 2 கார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. 2 கார் கர்ப்பசாமி வந்துட்டான்டா. ஏன்டா பயப்படுத? நான் பாத்துக்கிட்டேன், எந்த ஒரு குறையும் வராது. வேற என்ன கேட்பேன்? இப்போதைக்கு வேண்டாமே. இப்ப அதை வச்சு நமக்கு பிரச்சனை வருமே, வேண்டாம். அப்படி வேலை பாரு. எண்ணி ஒரு 3 மாசம் கழியட்டும். அடி அமாவாசை பேர் உத்தரவு தரேன். எல்லாம் சொந்தமா வரும்டா. ஒரு நேரத்துல எப்படி இருக்கோ அப்படி கர்ப்பசாமி தரேன். சத்தியவா வாக்கு முடியும். கர்ப்பசாமி ஆமாப்பா அப்படி இருக்குமாப்பா? சரி, பேர் பக்கத்துல கட்டியா கும்பிட்டாச்சுல போலாமே. கர்ப்பசாமி கேட்கறீங்களா? என்ன இருக்கு? ஆமாப்பா சரி. கர்ப்பசாமி இட பிரச்சனைகள்ல யாரும் இருக்காங்களா? இட சம்பந்தப்பட்டது கேட்கணும். இடம் சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லு. இடம் அப்படி வீடோ அப்படி இடத்துல எதுவும் பிரச்சனை வழக்கு இருக்கா? யாருக்காட்டும் வரலாம். காலைல விழுந்துருவோம். கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா. அப்படி குடும்பத்தை பார்த்து நமக்கு வர முடியாத சூழ்நிலை கர்ப்பசாமிக்கு தெரியும் என்ன நடந்தது. அப்படி நடந்து வந்தாலுமே நான் சொன்ன வாக்குப்படி உனக்கு ஒரு வேலையை அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையா இல்லையா? என்ன கேட்கணும்? நடந்துட்டா இல்லையா? என்ன செய்யணும்? அது முடிச்சு கொடுத்துட்டேன், பயப்படாத. 2 தடவை நீ இப்ப எழுதுன கூட தானே வந்தேன். சத்தமா சொல்லு. அடுத்த வேலையை வாங்கி தந்துடுவேன். அதுக்கு உண்டான வேலையை தனியா வாங்கி தரேன். இடத்துல நமக்கு இனி கைவிட்டு போகக்கூடிய இடம், கைவிட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த கர்ப்பசாமி முன்னிட்டு காப்பாற்றி அந்த இடத்த நான் முடிச்சு கொடுத்து தரேன். கர்ப்பசாமி வாக்கு தரேன், முடிச்சு கொடுத்து தரேன்னு வாக்கு கொடுத்தேன். அதுல எந்த ஒரு குறையும் வராது. எல்லாம் வந்து போனோம்ல சொல்லக்கூடிய வேலைக்கு வர வச்சு தானே கர்ப்பசாமி. சொல்லக்கூடிய வேலையில வரைக்கிற வச்சு தரேன். கடைசியா வந்தது 2 பேரு கொண்டு வந்தேன். ஆனா வேலையில தான் எல்லாமே பிரச்சனையா போயிட்டான். உண்மையாலியா நம்ம நினைச்ச வேலைக்கு வரணுமே கர்ப்பசாமின்னு தான் மண்டாடி நிக்க. இல்லை அந்த வீட்டை 1 வருஷம் முன்னாடி கொடுத்துருப்பேன். உண்மையாலியா கர்ப்பசாமி திருநாரை கொண்டு வச்சாச்சு. வீடு வேலை பேரும் கவலைப்படாது. அந்த வேலைக்கு கொஞ்சம் குறைச்சி வரும். நான் கர்ப்பசாமி போக வச்சு தரேன். ரொம்ப குறையாது, குறைச்சி கொஞ்சம் போக வச்சு தரேன். வேற என்ன கேட்பேன்? வேற என்ன கேட்பேன்? துண்டு கொடுறேன். 2 நாள் பொறுத்துக்கா பஞ்சம். அதுக்கு ஒரு வழி நான் சொல்லித்தரேன். வரும்போது அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லித்தரேன். நம்ம மாத்தி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டோம். கவலைப்படாத, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தவன். வேற என்ன கேட்க? சரி, என்ன நல்லா கும்பிடு பாப்போம். அன்னசாரம் சரி. அப்படி இருக்கக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்டாலும் இடது பக்கம் தான் வலிக்கும். கை வச்சு பாரு. நான் கர்ப்பசாமி உண்மையை சொல்லுவேன். உண்மையா இல்லையா? இடது பக்கம் வலிக்கும். அப்படி மாச பிரச்சனைகளும் சில நேரங்களில் உண்மையா இல்லையா? நான் காப்பாத்தி தரேன். கர்ப்பசாமிகிட்ட வாக்கு கொடுத்ததில்ல, காப்பாத்தி தரேன். இந்த ஒரு கனி போதும் பிடிச்சு குடிக்கலாம். கர்ப்பசாமி அந்த வழியை நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு உனக்கு எதிர்காலத்துல பேட்டி உனக்கு நல்ல உத்தியோகத்தை தந்து உன் கையில வாழக்கூடிய அளவுக்கு இந்த கர்ப்பசாமி வழி வச்சு கொடுத்தா போதும். அப்படி போகக்கூடிய வழியில் இந்த கர்ப்பசாமி காப்பாத்தி தரேன். உடனே எந்த ஒரு குறையிலாம காப்பாத்தி கொடுக்கும். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லையே, நல்லபடியா தான் வச்சிருக்கேன். அப்படி இதே மாதிரி இந்த கர்ப்பசாமியை கும்பிட்டு வர ஆயுளுக்கு காவல் இருந்து கர்ப்பசாமி உனக்குன்னு நான் கொடுத்த வாக்கு மாறும். சரி சரி. கர்ப்பசாமி காலைல வந்துட்டோம். கேட்கட்டும். காலைல வந்தா சொல்லுவேன். கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். கீழே இருந்து 3வது எலும்பு வைக்காம, கீழே இருந்து 3வது எலும்பு கை வச்சு பார்த்து சொல்லு. வலது பக்கம், வலது பக்கம் தானே? சரி. அப்படி ஒரு இடத்துல படுக்கும்போது உடம்புல பிசைவு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நரம்பு பிசைவு தான். புரியுதா இல்லையா? எந்திரிச்சு படுக்கும்போது ரொம்ப வலி. நிப்பாட்டி தரேன், பயப்படாம நிப்பாட்டி தரேன். ஏன் கவலைப்பட்ட? இந்த கர்ப்பசாமி கடையை தேய்ச்சி குடிச்சு குடிக்கணும். 3 வாரத்துல அந்த வலி இல்லாம மாத்தி போயிட்டு வரும். சரி, என்ன செய்யணும்? கர்ப்பசாமி
அப்படி இருக்குமாப்பா? இப்போ மகளுக்கு யார் கேட்கணும்? மகளுக்கு எது கேட்கணுமா? மக சம்பந்தப்பட்ட விஷயம் யாரு கேட்கணும்? மகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன யாரு கேட்கணுமா? ஒரு வாக்கு இருக்க, யார் வந்து கனி வச்சா? பிள்ளைக்கு எதுவும் கேட்கணுமாப்பா? யாருக்கா? நீ வரும்போது கர்ப்பசாமி யாரு கேட்டேன். சில முடக்கங்களை வச்சு உடல்நிலையை கொண்டு இருக்கணும். உண்மையா? உண்மைனா உண்மை. உடல்நிலையை கொண்டு அப்படி ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ கொஞ்சம் அலையும். அதான் உண்மையா இல்லையாப்பா? உடல் நலம் குன்றி அப்படின்னு சொல்றாரு கர்ப்பசாமி. பக்கத்துல பயப்பட வேண்டாம். நான் கர்ப்பசாமி எங்க இருந்தாலும் ஒரே சாமி தான். அந்த கர்ப்பனை இங்க பாக்கே தொடர்ந்து பாத்துருக்கியா? கேட்டேன் பாத்திருக்கியா போகிற மாதிரி நான் சொல்லி புரியுதாப்பா? ஏன்னா உன்னை பார்த்தேன், 2 பேரும் வந்து கடைசியில உட்கார்ந்துருந்தேன், மறுபடியும் எந்திரிச்சு வெளியில போயிட்டேன். உண்மைனா உண்மை. உன்னை கூப்பிடலண்ணா, வாக்கு கூப்பிடல. உண்மையா இல்லையா? அப்படி போயிட்டு மத்தியானத்துக்கு மேல வர்ற மாதிரி பார்த்தோம், தூரம் அடிச்சு வந்துட்டேன். உண்மையா இல்லையா? நான் சொல்லி புரியுதாப்பா? 2 தடவை வந்துட்டேன், 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்களோட பேசிட்டு வெளியில வரைக்கும் பேசிட்டு வந்துட்டேன். கர்ப்பசாமி எங்க இருந்தாலும் பார்ப்பேன். அதனாலதான் ஒண்ணு இங்க கூப்பிட்டேன். கால் விட்டு அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம்னா தொழில் முடக்கம் ஆயிட்டு உடல்நிலையை குண்டி வச்ச மாதிரி வச்சாங்க. ஆனா எல்லாத்துக்கும் 3 கண்டத்துல தப்பிச்சிட்டேன். உண்மையா? 3 தடவை தப்பிச்சாச்சுன்னு கர்ப்பசாமி சொல்றாரு. உண்மையா பையன்? அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஏடா ஒரு தடவை வாகனத்துல தப்பிச்சிட்டேன், ஒரு தடவை. அடுத்து உடல் சம்பந்தப்பட்ட 2வது தடவை கொண்டு அட்மிட் பண்ணிருந்தாங்க. உண்மையா பையா? அதில் தப்பிச்சாச்சு. உன்னை கொண்டு சேர்க்கும் போது 3 பேர் தான். உண்மையா பையா? சத்தமா சொல்லு. அப்ப இதை சொல்ற அதையும் சொல்ல மாட்டேன்னா ஏன் கவலைப்படுது? அப்படி வாழ போனதுக்கு உண்டான பிரச்சனையும் சொல்லணும். வீட்டில் கூடிய பிரச்சனையும் காப்பாத்திட்டான்னு கேட்க வந்துட்டேன். உண்மையாப்பா? என்னப்பா கேட்கணும்? யார் பிரிஞ்சிருக்கா? அப்ப அதைத்தானே சொல்லி உன்னை கூப்பிட்டேன். இன்னொருத்தர கால் விடத்தான் சொல்லுவேன். ஆண்டி பெருமாளையும் கும்பிடக்கூடிய சக்தி இருக்காப்பா? நான் சொல்லுது புரியுதாப்பா? முருகபெருமான் வந்து நிற்காரு, அதனால வணங்கி வருது சொல்லுதாரு. அப்படி கர்ப்பசாமி யாரு கேட்டேன், வந்து நிற்கல. எப்பா எண்ணி 7 ஆண்டுகள், எண்ணி 7 ஆண்டாச்சு. தன்னுடைய வாழ்க்கை தனக்கு தெரியாத அளவுக்கு தான் குடும்பங்கள்ல வரக்கூடிய நேர்கொண்ட பார்வை கிடையாது. உண்மையா பையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாம இருக்கணும். நான் சொல்லுது புரியுதா? 7 வருஷம் கர்ப்பசாமி சொல்லுறாரு. இதை ஒற்றுமையாக்கி தரணும், மகளையும் வாழ வச்சு தரணும். அப்படி இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வழக்கு வருது. உண்மையாப்பா? என்ன செய்யணும்? மேல் பக்கம் இடத்துக்கு பிரச்சனை வருது, என்ன செய்யணும்? நான் சொல்லுது புரியாப்பா? மேல் பக்கம் இடத்துக்கு பிரச்சனை. உண்மையா? என்ன செய்யணும்? கர்ப்பசாமி காப்பாத்தி தரணும்னா என்ன செய்யணும்? காப்பாத்தி தரேன். அவன் இருக்கக்கூடிய 2 பேர் கையெழுத்து எனக்கு இருக்கு, என்ன செய்யணும்னு செஞ்சுக்காங்க. உண்மையா பையா? 2 பேர் கையெழுத்து எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறான். உண்மையா இல்லையாப்பா? பாகத்தை வந்து அளந்து பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய பாகம் ஆதிலன்னு பார்த்தா 3 பேருக்கு சொந்தமா இருக்கும். உண்மையா? நான் கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். அதுக்குண்டான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுத்தா போதுமா? மகளையும் நல்லபடியா வாழ வச்சு தரேன். கொஞ்சம் கோவப்படியாடா மக, கொஞ்சம் கோவப்படப்படியா? கொஞ்சம் தான் சொல்றேன், நானும் ரொம்ப சொல்லல. என்ன செய்ய நான் நினைச்சு நடக்கணும், அவளும் நினைக்கா. அங்க போய் பார்த்தேன், அங்கேயும் பார்க்கும்போது அவனும் கொஞ்சம் அறிவு இழந்து இருக்கான். உண்மையா பையா? மகளுக்கு உண்மையா இல்லையா? கல்யாணம் ஆகலப்பா, ஆனா அறிவு இழந்து இருக்கா. உண்மையாப்பா? ஏன்னா ஒருத்தர் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் காப்பாத்தி கொடுத்துருக்கேன். நான் கர்ப்பசாமி சொல்றது புரியுது, உடம்பு சொல்ல மாட்டேன். சில பிரச்சனைகள் இருக்கு, நான் என்ன செய்யணும்? அவகிட்ட கேட்டியா கல்யாணத்துக்கு? நான் சொல்றது புரியுதாடா? அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த பிரச்சனையை நான் உடச்சு சொன்னா நீ தாங்குவியா? நான் கர்ப்பசாமி வாக்கு தரேன். அவன் மனசுக்கு போகணுமா, உன் மனசுக்கு வரணுமா? நான் கர்ப்பசாமி குதிரை விட்டு பார்த்தேன். அப்படி வழக்காடி பார்க்கணும். ஏற்கனவே 2 வருஷ காலங்கள பிரச்சனையை முடிச்சுட்டு இப்போதைக்கு நமக்கு வழி தெரியாம தான் அவ்வளவு உட்கார்ந்துருக்கான். நான் சொல்லுது புரியுதாப்பா? ஆனா அறிவுள்ளதான், கோபப்படலாம், தன்னுடைய சுயநிலையில வாழ்ந்துட்டு இருக்கான். உண்மையா பையா? அதுல எந்த ஒரு குறையும் இல்லை, யாரையும் எதிர்பார்க்க மாட்டான். சத்தமா சொல்லணும். இப்ப அவன் மனசு திருத்தி நான் தரணும். உண்மையா இல்லையா? அது கேட்க வந்திருக்கான். அப்படி என் குதிரை வழக்காடி பார்த்தால அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் அவங்கன்னு சொன்னேன். ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை மாற்றி கொடுத்துறேன். மாற்றி கொடுத்து உங்க வழிக்கு வர வச்சா போதுமா? இந்த கர்ப்பசாமி நம்பியாப்பா? இடத்து முடிச்சு தர அமாவாசை இந்த கர்ப்பசாமியை பார்க்கணும். 3 செவ்வாய்க்கிழமை அமாவாசை வரும். அமாவாசை தான் வரும். அமாவாசை வந்து நடத்தி கொடுத்துருதேன், நல்லா ஆக்கி தரேன், மக்களை பேச வச்சு தரேன், இடத்துக்கும் பிரச்சனை முடிச்சு தரேன், உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக ஆக்கி தரேன். இந்த கர்ப்பசாமி நம்புவோம். 3வது வாட்டி கர்ப்பசாமி உனக்கு வாக்கு தரேன். இப்போ வாக்கு தரேன். இந்த கனியை கொண்டு முதல்ல வச்சு நல்லபடியாக வச்சு செயல்படுத்திக்கா. கர்ப்பசாமி எங்க இருந்தாலும் உன்னை பாருங்க. கர்ப்பசாமி என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லணும், என்கிட்ட செஞ்சு தருவோம். போயிட்டு வரும் பாக்கி. கர்ப்பசாமி ஆமா இருக்குமாப்பா? சரி,
எப்போ எதுவும் பையனுக்கு யாரும் கேட்டு வந்துருக்காங்களா? அப்படி கேட்கணும் அப்படின்னு பையனுக்கு யாரும் கேட்கணும் தானே? யாருக்காங்களா? யார் கேட்கணும்? பையனுக்கு கேட்கணும். கால் வேலை கூப்பிடுவோம், பக்கத்தில் வரலாம். அப்படி பின்னத்தில் கருப்பசாமி 1000 பேருக்கு பிடிச்சிருந்த இடம் உட்காந்து அது வருவாங்கடா 3 வாரம் சொல்லிருக்கோம்ல, கழிச்சு வருவாங்க, பக்கத்தில் வரலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உனக்கு கேட்கணுமா? நீ கேட்டவங்களுக்கு தான் கேட்கணும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? நான் வாங்க சரியா கேட்டு நான் அப்படி சொல்லிடு. அதனால இன்னொரு காலில் தான் உனக்கு கேட்கணுமா உங்க அண்ணன் பையன் கேட்கணுமான்னு கேட்கணும். ஏன்னா உன் கதையே நிறைய கதை இருக்கு. உன் குடும்பத்திலையும் சொல்ல வந்து நின்றுட்டு அப்பப்போ ஒரு வேட்டெல்லாம் காட்டதான் அதை பின்னாடி சொல்லுவோம். இப்போ அதை பற்றி சொல்ல முடியாது. இவளே சொல்லிட்டான், என் கதையை சொல்ல வேண்டாம் கருப்பசாமி, அண்ணம்மா சொல்லு. கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், எது அவன் கைப்பிடி வந்தாலும் தட்டிட்டு நான் நினைச்சது மாதிரியே வாழ நினைக்கான். உண்மையா பையா? நான் நினைச்சதான் முடிப்பேன். உங்க சொல்லி கட்டுப்பட மாட்டேன். என்ன நினைச்சது பார்த்துக்க. இருக்கக்கூடியதும் இப்படி போயிடலாம். என்ன செய்யணும்னா காப்பாத்திட்டானா வேலையை, ஆனா சுயமா பார்க்க, ஆனா முடிவு எடுக்க முடியுமா? உண்மையா பையா? கருப்பசாமி வசதி இருக்குன்னு கொஞ்சம் ஆட்டம் போடலாம். என்ன செய்யணும்? நான் சொல்றது புரியுதா? வசதி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் ஆட்டம் போடலாம். அப்படி களக்காடி பார்த்தேன் 2 தடவை வரக்கூடிய சில பெண்களால் வரக்கூடிய பிரச்சனையும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன செய்யணும்? கருப்பசாமி நம்புதியாங்க? அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒரு ஆள் வர முடியுமா? நான் கருப்பசாமி வாங்கிட்டு தான் கேட்பேன். எனக்கு செய்து யார் செய்வா? கருப்பசாமி வாக்கு தரேன். தெக்க பார்த்த வீட்டுல இருக்கான். உண்மையா? நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், மேக்க சுடல போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? போய் வந்துட்டேன், பார்த்துட்டேன். கருப்பசாமி ஒரு 3 அமாவாசை இல்லை 3 அமாவாசை என்கிட்ட வரணும். வரக்கூடிய அமாவாசை 26ஆம் தேதி என்கிட்ட வரணும். வர முடியுமா? இந்த கருப்பசாமி நம்புமா? அவனை நல்லா ஆக்கிட்டு வந்து ஒரு இடத்துல நல்லபடியா வாழ வச்சா போதுமா? போதுமா இல்லையா? உன்னுடைய வாக்கு இருக்கு, ஆனா இப்ப இல்லை. அதுக்கு நீ தனியா கனி வச்சு கேட்கணும். ஏன்னா ஒரு சுடலை வந்து உன் வீட்டில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையா பையா? அது பின்னாடி வந்தா சொல்லுவேன், இப்ப சொல்ல நேரம் இல்லை. போயிட்டு வா கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி இடா வாப்பா, சிங்கப்பட்டி ஒடியாடா, வாடா. குறிச்சொல்லியே கூப்பிட்டுதாரா? கவர் கொடு. எந்த ஊர் நமக்கு? சரி இந்த ஊர் காலில் விட்டு. இந்த கருப்பசாமி வந்துட்டா வீட்டுக்கு பயப்படாத. அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்து வம்பு வழக்குகள்லாம் இல்லாத மாதிரி ஆக்கி கொடுத்து நீ சொல்லக்கூடிய நோயிலிருந்து காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா? வேற என்ன கேட்ப? மாறாட்டம் இருக்கு, ஆனா மாறாட்டம் கருப்பசாமி கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளுடைய தொழிலை முடக்கி வரக்கூடிய வீட்டுக்குள்ளே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரியாக்கி விட்டுருக்காங்க. உண்மையா பையா? சத்தமா சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சொல்ல நீ அறுவடை தீட்டு விட்ட போறியா? ஒண்ணு இல்லையா? நான் கருப்பசாமி பாத்துக்கிறதா? என்ன நம்பி வந்துட்ட, அதுல இருந்து காப்பாத்தி கொடுத்தா போதுமா வேண்டாமா? காப்பாத்தி தரோம், சொன்ன வாக்குப்படி காப்பாத்தி தரேன். கால் வலி யாருக்கு இருக்கு? அதான் உனக்கு தான் சொல்றாரு, இடது கால் வலி இருக்காப்பா, இன்னொரு தடவை காலில் விழுந்துட்டு வா. கருப்பசாமி ஒரே நேரத்தில் ஆகும். ஆனால் அமாவாசைக்கு வந்து அதை ஆபரேஷன் பண்ணிடுவோம், இல்லைன்னா கஷ்டம். சரி அப்படி எல்லாத்தையும் பார்த்த கருப்பசாமி வீட்டில் அப்படி வரக்கூடிய அப்படியாப்பா கீழ் பார்க்கலாம். இடம் பிரச்சனை என்ன செய்யணும்? முடிச்சு கொடுத்தா அந்த கருப்பசாமிக்கு என்ன செய்யணும்? நல்லா முடிஞ்சோன்னா நான் கேட்கறது செய்யணும்ல, நல்லபடியாக முடிச்சு தரேன். இந்த கருப்பசாமிக்கு ஒரு அன்னதானம் போட்டுருவியா? ஒரு அமாவாசைக்கு என்ன உண்டு அந்த அன்னதானம் போட்டு முடிச்சு தரேன்டா. 2 பேரும் மேல கலர் முடிக்கணும். உண்மையா இல்லையா? இந்த கருப்பசாமி அரிசி சொல்லி தரேன், அதையும் முடிச்சு தரேன். உடனடி நல்ல ஆரோக்கியமாக பண்ணி தரேன். இந்த கருப்பசாமி தேடி இப்போ எப்படி வர அதே மாதிரி வரணும். அமாவாசை கூப்பிடுவேன், வந்துடுவேன் இல்லையா? ஊர் பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறேன் கருப்பசாமி அதே மாதிரி உன்னை வாழ வச்சு தரேன். பயப்படாத. உடல் அவளுக்கும் அரைப்பேரவாதி அறுத்து புடிஞ்சு கொடுத்தேன். உனக்கும் வச்சுக்கணும். அடுத்த போது கூப்பிட்டு வருவியா? நான் வர சொல்லிட்டேன், உடனே காப்பாற்றி வந்துடுவான்னு 3 நாள் உத்தரவு. கருப்பசாமி நம்பதியா இல்லையா? சொன்ன வாக்குப்படி கருப்பசாமி கூட்டிட்டு இந்த இடத்துல அவளுக்கு நான் கனி வெட்டி கொடுப்பேன். வேற என்ன கேட்பேன்? 2 முடிச்சு தரேன். போயிட்டு வா. உயிர் சேதம்னா ஒன்றும் வராது. போயிட்டு வா கருப்பசாமி. ஆமா 25 ரூபா அதை வாங்கி கொடுக்குறேன். சரி அப்படி இருக்குமாப்பா? சரி சரியா கேட்கலையா? இப்போ டிரைவர் வேலை யாரும் பார்க்காங்களா? அப்படி டிரைவர் இது வேலை பார்க்கறது மாதிரி இருக்கா? யாரும் டிரைவர் வேலை யாரும் பார்க்காங்களா? டிரைவர்னு கூப்பிட்டுதான் பேசி டிரைவர் அப்படிங்கிறனால அவங்க புருஷன் டிரைவரா தெரியலையா? சரி காலையில் வந்துப்பா. நான் தான் பார்த்தேன் வண்டி படக்கடன்னு ஓடுது. குட்டியான வச்சிருக்கணும். என்ன வண்டி? முன்னாடி ஓடனா குட்டியானா? ரைட். இன்னொரு தடவை விழுந்து பார்த்தேன். சரியா இல்லையா?
கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் அப்படின்னு கருப்பசாமி திருநாரை வாங்கிட்டு போகும்போது எண்ணி ஒரு 2 மாசம் கஷ்டமா இருந்துச்சு உண்மையாலேயே. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை கீழே விழுந்து வந்தான். உண்மையா சத்தமா சொல்லு. என்னைக்கு விழுந்தான்? வெள்ளிக்கிழமை பார்த்தா தட்டெல்லாம் அப்படி தப்பிச்சுட்டான் கிழக்க போகும்போது. செவ்வாய்க்கிழமை தட்டிட்டேன். இடது காலு மண்டையில அடி. சத்தமா சொல்லு. கருப்பசாமி ஒன்னே விடுவேன். இன்னொருத்தர காலம் என்னடா சொல்லும்போது பயமா இருக்கா? செஞ்சே விடுவேன். யாரா இருந்தாலும் விட மாட்டேன். பேத்தி என்னாயிட்டு? அப்படியா அப்படியா சரி சரி காலி கண்ணு உடம்பு குறி சொல்லிடுவான் பக்கத்துல வா. அப்படி இருக்குமாப்பா? சரி ஆமா சரி. அவன் சும்மா இருந்தாலும் இருக்கவ சும்மா இருக்க மாட்டான். என்ன செய்யணும்? செருப்பால கலத்தி அடிச்சிருக்கேன். ஆனா அந்த கருப்பசாமி நீ ஒரு வாக்கு தரணும். ஆனா கருப்பசாமிகிட்ட ஒழிக்க கூடாது பயமா. இனிமேல் உங்ககிட்ட எந்த ஒரு கோபதாவும் இல்லாம கருப்பசாமி வாக்கு தரேன், காலுக்கு அடிமையாக்கி தரேன் அவனை. இன்னும் 3 வாரத்துல அவனே கூப்பிட வந்தா நம்புவியா? 3 வாரத்துல கூப்பிட வரணும். அப்படி கூப்பிட வந்து கருப்பசாமி வாழ வச்சு தரேன். அதுக்கு மேல எது பண்ணோம்னா சரியா காது கேட்க மாட்டேக்கா, ரொம்பவும் கேட்க மாட்டேன். என் புத்திய கையை கொண்டா பற்றி கவலைப்படாது. ஆனா எனக்கு அமாவாசை கணக்கை எப்படி செய்ய போறேன்? அதான் கேட்கலையே. நான் உன்னை கொண்டு விட்டா எனக்கு அமாவாசை காணிக்க தரேன்னா இந்த அமாவாசை தந்துருவியா? இந்த அமாவாசை கொடுத்தா 3 வாரத்துல இந்த கருப்பசாமி வாழ வச்சு தரேன். வாழ வச்சு தரேன், போக வச்சு தரேன். எங்கப்பா வீடு? ஆமா 1, 2, 3வது வீடு. உண்மையா சத்தமா சொல்லு பேத்தி. மேற்கிருந்து வழி வீட்டு கிழக்க சாமி கோயில் வீடு. உண்மையா கருப்பசாமி இருக்கேன், கவலைப்படாத. காப்பாத்தி தரேன். எந்த இதுவும் இல்லை. அங்க சுடல இருக்காரு செய்யணும்ல. செய்யலையா? உண்மை சொல்லு. அப்படி செஞ்சிடலாம். நான் அப்பப்போ வந்து நல்ல தோப்புல இருக்கிறேன், நல்ல சில்லுன்னு இருக்காரு. சொல்லிச்சிடும் போயிட்டு வரணும். கருப்பசாமி 3 வாரத்துல போக வச்சு தரேன். அமாவாசை எனக்கு காணிக்க கொண்டு வரணும். எனக்கு அன்னதானம் போட்டணும். செல்வாக்கா வாழ வச்சு தரேன். போயிட்டு கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி நீ பார்த்து கூப்பிடு. விட்டா கூப்பிடுங்களா? சரி. இப்ப மனைவி தொழிலுக்கு போயிருக்கிறா, வேலை ஆக மாட்டேங்குது. நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்க யாரும் வந்திருக்கா? தொழிலை பத்தி கேட்கணும்ப்பா. மனைவி வேலைக்கு போயிருக்கா, இவனுக்கு கேட்கணும். உடலை பத்தியும் கேட்கணும். 2 வாக்கு கேட்டு வந்துருக்கான். யார் இருக்காங்களா? போனாலும் நம்மளுடைய நேரமான தெரியல. எங்க போனாலும் சில நேரங்கள்ல நம்ம திருப்பி வந்த போறமும் ஒருத்தர் பிடிக்காம வாக்குவாதமும் வந்து. உண்மையா செல்லமா சொல்லணும். கருப்பசாமி ஏன்னு கேட்டேன், பக்கத்துல வாமா. கருப்பசாமி ஏன்னு கேட்டேன். ஆனா நான் கொடுத்த கணியில உனக்கு தொழில் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனா தொழிலை கொடுத்த நேரம் வேலை சில நேரங்கள் ஆகல. உண்மையா எல்லா நேரத்திலும் இல்லையா? உண்மையை சொல்லு. நான் கருப்பசாமி வாக்கு தந்த மாதிரி எனக்கு அமாவாசை காணிக்க கொண்டு வந்துருவியா? நான் சோதிப்பேன். அமாவாசை என் காணிக்கத்துல வச்சிருக்கேன். நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். 3 முறை போனாலும் அப்படி 10 நாள் வேலை, அதுக்கப்புறம் ஆகல. சத்தமா போய் சொல்ல முடியாது. 10 நாள் வேலை, அதுக்கப்புறம் ஆகல. உண்மையா இல்லையா? அடுத்தால வரக்கூடிய வாக்குவாதங்களும் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வந்து இடைஞ்சலும் இருக்கு. உண்மையா பையா? அதனால ஒண்ணு மாத்தி ஒண்ணு பார்த்தாச்சு. கருப்பசாமி இப்போதைக்கு எனக்கு வேலையும் இல்லை, எந்ததும் இல்லை. உண்மையா பையா? இந்த கருப்பசாமியை நம்பி வரும்போது 2 வாக்கு கொடுப்பேன். நான் முதல்ல கொடுப்பேன். எனக்கு செய்யும் போது நான் அளவுக்கு மீறி செய்வேன். அதான் கருப்பசாமி. எனக்கு கையை சுருக்கும் போது நானும் சுருக்கிறேன். நான் சொல்ல புரியுதாமா? அப்படி கருப்பசாமி பார்த்தேன். சாயந்தரம் போல வண்டி ஏறி வந்துட்டேன். உண்மையா எப்போ வந்த இருக்கனா இல்லையா? எனக்கு செய்யப்பட்டு செய்யணும். காலை விட்டுட்டு வாங்கணும்னு பார்த்தேன். நீ போய் விடுத்துட்டு வாப்பா, போப்பா. 3 விடு. வீட்டுல வந்து பார்த்தேன். தெய்வ கலாச்சாரமும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அடுத்தால வெளிச்சம் இந்த மாதிரி வீட்டுல கம்மியா இருக்குன்னு அங்க அமெரிக்காவுக்கு போய்க்காம நீ பக்கத்துல உட்காந்தாலும் உன் மனசுல இருக்குன்னு எனக்கு தெரியும். பேத்தி நான் மற்ற சாமி மாதிரி இல்லை. என் பக்கத்துல உட்காரலாம். என்ன நீ காலை பிடிக்கலாம், கையை பிடிக்கலாம், என்னனாலும் செய்யலாம். கருப்பசாமிக்கு உள்ளத்துல சுத்தமா இருந்தாலும் உடல் சுத்தத்தை விட உள்ள சுத்தம் அதிகமாகும். நான் சொல்லு புரியுதாமா? பயப்பட வேண்டாம். கருப்பசாமி அங்க இருக்காரு, வாக்கு காதுல சொல்றாரு. அப்படி ஏன்னு கேட்டா வீட்டுல வெளிச்சமும் கம்மியா இருக்க. ஏன் அப்படி? ஆனா வெளிச்சம் கம்மின்னா தெய்வத்தோட கலாச்சாரமும் வெளிச்சமும் இப்போதைக்கு இல்லை. குடும்ப பகைகளும் நிறைய ஆயிடுச்சு. உண்மையா போய்யா? அதனாலதான் வெளிச்சம் இல்லைன்னு சொல்லுவேன். எந்த பக்கம் போனாலும் ஆதில உள்ள சுடலையும் காயுமே இப்போதைக்கு கைவிட்ட கணக்கில் தான் இருக்காங்க. உண்மையா பையா? என்ன செய்யணும்னா இந்த திருப்பி தாரேன், இந்த திருப்பி ஏமாத்தாம வர அமாவாசை காணிக்க கொடுத்துருவியா? என்ன செய்வ? நான் கருப்பசாமி இப்ப இல்ல, எப்பவும் தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அறவர மனசுல கருப்பசாமி கும்பிடக்கூடாது. முழு மனசுல இந்த மாறிய வர கருப்பசாமின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்து அப்படி கடைசியா இருந்தது தெரிஞ்சது. உண்மையா இதெல்லாம் சுத்தமில்ல. என்ன நீ கும்பிட்டு என் காணிக்க எடுத்து வச்சு பாரு. நான் கருப்பசாமி உனக்கு சொன்ன வாக்குப்படி சொன்ன இடத்துல உனக்கு நான் வேலையும் தரேன், உன்னை உருவாக்கியும் தரேன்,
எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி தரேன். உங்ககிட்ட வந்து தெய்வம் தூர விலகி நிற்கும். உண்மையா இப்போதைக்கு வரல, அதெல்லாம் இந்த கருப்பசாமி வர வச்சு தருவேன், நல்லா ஆக்கி தரேன். கொஞ்சம் போட்டி போறாம இருக்கு பேரு, அதெல்லாம் காப்பாத்தி தரேன். நான் சொல்றது புரியுதா? உள்ளுக்குள்ளேயே வந்த பகை நிறைய. நீ நாசமா போ, நான் நாசமா ஒவ்வொரு கோயிலா போய் அலைஞ்சுக்கிட்டு உண்மையா பையா, அதுக்கு நான் ஒண்ணு செய்ய. இந்த கருப்பசாமி நம்பும் போது உனக்கு தொழில தரேன், எனக்கு நீ காணிக்க, எனக்கும் உனக்கு அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதா? வேற என்ன கேட்பேன்? என்னடா பண்ணணும்? முடிச்சு தரேன். கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதான் இங்க இருக்குது. இங்க வலிக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது சில இடத்துல இந்த இடது பக்கம் ஒரு வலி வரும். வலி வரும்போது பின்னாடி குறுக்கு வலி இருக்கு. உண்மையா பையா? மாத்தி தரேன். அமாவாசைக்கு அதை வந்து பாரு, அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டுருவேன். வலியே வர மாத்தி போயிட்டு போயிட்டு. அமாவாசை வந்து என்ன பார்க்கணும். சரி கருப்பசாமி. ஆமா சரி. ஆமா பண பிரச்சனை ஒடியா பக்கம் ஒன்னு அப்படித்தான் சொல்லி கூப்பிட்டுதாரு. உண்மையா? சரி. ஏற்கனவே வாரிசுக்கு வேலையை கொடுத்துன்னு சொல்லி வேலைக்கு அனுப்பிட்டாங்க. உண்மையா? என்ன அனுப்பல? போயிட்டு என்ன ஆயிட்டு? அது நான் பொறுப்பு இல்லையா? கேட்காம செஞ்சது கொண்டான பலன். உண்மையா இல்லையா? சரி கனி வை. அதான் வாக்கு வரல எவ்வளவு தரம். கனி வைக்கிறியா? கனி வைக்கணும்ல. கனி வைக்கிறது என்ன கூப்பிடுவாரு. என்ன நினைச்சு வைப்பா. இப்ப வை சொல்லுங்க. சரி அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் கருப்பசாமி. 2 தடவை ஏமாந்துட்டான். உண்மையா? ஒரு தடவை இல்ல 2 தடவை ஏமாந்து. அப்படி அவனை ஒரு வேலைக்கு அனுப்பணும். நம்ம கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் பதில் சொல்லு கருப்பசாமின்னு கேட்க. உண்மையா இல்லையா? காலைல விழுந்துருவான். உடல்நிலையை பத்தி கேட்போம், நிறைய சொல்லுதாரு. ஆனா அந்த கருப்பசாமியை முழுசா நம்பி வரமாட்டீங்க. நான் என்ன தேடி வா, உன்னை தேடி நான் வரேன். கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்தோம்னா அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டேன். உண்மையா இல்லையா? யார் வந்து தூக்குனா எங்க பார்க்க விழுந்த என்னாச்சுன்னு சொல்லிட்டேன். வந்தது ஒரு கண்டத்தை தப்பிச்சாச்சு. சிறுசா கொடுத்துட்டேன். அதே பெருசா இருக்குன்னா 2வது தடவை நீ விழுந்திருக்க. உண்மையா? எல்லாம் சொல்லுவேன். அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். முழு மனசோட இந்த கருப்பசாமியை 2 அமாவாசை என்ன பார்க்க வந்து. வர்ற அமாவாசை, அதுக்கு அடுத்த அமாவாசை, அதுக்கு அடுத்தால ஆடி அமாவாசை என் திருவிழாக்கு தான் வரணும். இந்த 2 அமாவாசை என்ன நீ ஞாபகம் வச்சு பார்க்க வந்துட்டேன்னா வாரிசுக்கு 2 மாசத்துல கட்டாயமா வேலையை வாங்கித்தாரு. எப்படி வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் இந்த கனியை வச்சுக்கோ. உடனே இன்னையோட நல்லபடி ஆக்கி தரேன். பயப்பட அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. என்கிட்ட உட்காந்துட்டு சாட்டையே வச்சிருக்கேன். என்கிட்ட எதுவும் வராது. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். போயிட்டு வரலாம் கருப்பசாமி. ஆமா அப்படி இருக்குமாப்பா? சரி. எப்பா வீட்டில் ஒரே போராட்டம், இடமும் பிரச்சனை. அதுக்கப்புறம் வேற என்னப்பா? மனைவி வழியாப்பா. இவனுக்கு தவறாக உட்கார உண்மையாடா? காலைல விழுந்துப்பா. சும்மா அப்படியே வராத. அப்படியே விழுந்தான்னு சொல்ல மாட்டாரு. பக்கத்துல உட்கார். என்னப்பா நீ வரும்போது ஒரு அம்மா வந்து நிக்க. என்ன அம்மா? உன் வீட்டு அம்மா என்ன சாமி கும்பிடுவா? அதான் வந்து நிற்காதுன்னு சொல்லுறேன். என்னப்பா அவளுக்கு குறை வச்ச? அவளுக்கு குறை வச்சா இல்லை வேற எது இருக்கா? இன்னொரு தடவை காலில் வச்சு நான் சொல்லது சொல்லணும். நீ வாரத்தில் உன் கணக்கு எதுன்னு சொல்லிக்க. எனக்கு என்ன சொல்லுதாரோ சொல்லுங்கடா. சரி பக்கத்தில் கருப்பசாமி. யாருக்கு உடம்பு சரியில்லை? சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தா அப்படி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல நமக்கு கோளாறா இல்ல பேய் எதுவும் பிடிச்சிருக்கான்னு கேட்க வந்திருக்கியா? ஒண்ணும் இல்லை. மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதா? சத்தமா சொல்லுங்க கருப்பசாமி. என்கிட்ட யோசனை பண்ணாலும் நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல அப்படி இதுக்கு சரியாப்பா? உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வேற என்ன கேட்கணும்? அதான் நான் என்ன சொல்லிட்டேன்? கோளாறா நீ கேட்டு வந்திருக்க. எனக்கு செய்வன கோளாறு வச்சு இது இருக்கா? என் உடம்ப கெட்டி போட்டிருக்காங்களா? எந்திக்க முடிய மாட்டேங்குது. சரி கதை என்னால மூளை செயல்பட மாட்டேங்குன்னு கேட்க வந்திருக்கேன். உண்மையா பையாப்பா? இன்னொரு தடவை காலையில் விட்டுருவேன். நான் அவன்கிட்ட போய் சொன்னதான் என்ன நம்புறியா? நான் சொல்றது உண்மையை தான் சொல்ல முடியும். என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? காப்பாத்தி கொடுத்தா நம்புவியா? ஒரு பொம்பளை நம்மள ரொம்ப காப்பாற்றி கொடுத்தா நம்புவேன். பல விஷயங்களை கிடக்கிறது வருது, அதெல்லாம் நான் பின்னாடி பேசுவேன். எனக்கு கருப்பசாமி என்ன சொல்லுதாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதையும் காப்பாற்றி தரேன். உடல் கெட்டு மாதிரி நம்மளுடைய வரக்கூடிய என்ன நடக்குன்னு தெரியாம புத்திக்கு போகக்கூடிய மூலதானம் இல்லாத மாதிரி ஒரு கெட்டு, அவ்வளவுதானே உன் நிலைமை. காப்பாற்றி தரக்கூடிய கருப்பசாமி கிட்ட வந்துட்டேன். நான் மத்த சாமி, நான் சொல்லி புரியாதா? நான் மத்த சாமி மாதிரி கிடையாது. கருப்பசாமி உண்மையை தான் சொல்வேன். அதனாலதான் ஒரு இசைக்கு வந்து நிற்கும் போது இந்த இசைக்கு என்ன கோளாறு செய்வான்னு உனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா?
எத்தனை ஆண்டுகளா சாமி கும்பிடலையா? அப்படி கும்பிடும்போது இசைக்கு உள்ள வந்தா என்னென்ன செய்வான், என்ன அட்டகாசம் பண்ண. அதான் நீ வந்து நிற்கும்போது ஒரு அம்மா வந்து நிற்கப்பா என்னன்னு கேட்டேன். அவகிட்ட சில சேட்டைகள் உண்டு. உண்மையா அந்த சேட்டை நம்ம உடம்போட இருக்கு, அது இல்லாம மாற்றி தரணும், அவ்வளவுதானே. அதை மாத்திரம் கேட்பியா? இல்லை வீட்டில் இன்னொரு பிரச்சனை இருக்கு, இடத்து பிரச்சனை இருக்கு, என்ன கேட்கணும்? நான் சொன்னது 3 பிரச்சனை ஒன்று சொல்லி கொடுத்தேன். எப்பா உடல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, உண்மையா இல்லையா, மன பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பலன்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் சேதம் உன் வீட்டில் வந்து தப்பிச்சுட்டு. உண்மையா பையா? உண்மையா பையா? இல்லை அன்னைக்கே போயிருக்கும், சுடலையோடு இருக்கு. என்ன செய்யணும்? 3 அமாவாசை 3 வாரம் கூப்பிடுவேன். இப்போ கொடுக்குற கனியை உடம்புல தேய்ச்சி குடிச்சிட்டு செவ்வாய்க்கிழமை என்கிட்ட உன் உடம்புல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். சொல்லியாப்பா இன்னொரு கனி வேணும் செவ்வாய்க்கிழமை. அது வரைக்கும் இந்த 3 கனி சின்னதாக சின்ன கனி வேண்டாம். கர்ப்பசாமி பழக்காடி பாக்கு தரேன். இந்த 3 கனி எடுத்துட்டு போகணும். அரை வெட்டி புளிச்சு குடிக்கணும், அரை தேய்ச்சி குடிக்கணும். உடம்புல என்ன செய்வேன்? தேய்ச்சி குடிக்கணும். 3 வாரத்துல நீ சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லாம கர்ப்பசாமி மாத்திட்டு இருந்தா என்ன செய்வேன்? எனக்கு ஒரு புல் எடுத்துட்டு எனக்கு சரக்கு அடிப்பேன். மாற மாட்டியா? இப்படி நிப்பாட்டி தரேன். எல்லா இடத்துலயும் பணம் கேட்பான், நான் கர்ப்பசாமி சரக்கு கேட்பேன். ஒரு முழு புல் வாங்கிட்டு சொன்னேன். என்னதுலே மாட்டியா? 3 வாரம் என்கிட்ட காப்பாத்தி தரேன். சாமியெல்லாம் பிடிச்சி கெட்டியாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. சாமியெல்லாம் வெளியில வரல, எந்த சாமியும் வரல. ஆனது போயிட்டு தம்பி ஆனது போயிட்டு எல்லாம் போயிட்டு எல்லா சாமியும் வீட்டுக்குள்ள அடக்கமாயிட்டு. நான் சொல்லு புரியுதாப்பா? என்னை நம்பி வந்தா வர வச்சு தரணும்னு வாக்கு தரேன். குடும்பத்துல 3 பேர் ஆடுறவங்க பிரச்சனை கிடையாது. உண்மையா பையா? போயிட்டு வரணும், பாத்துக்கிறேன். பார்க்க அவ்வளவுதான். அடுத்த வாரம் வரணும் என்கிட்ட கர்ப்பசாமி வரணும். நீ வந்தா உன்னை காப்பாத்தி தருவேன். எத்தனை கல்ல வந்திருக்கு கணிக்கா? 12. சரி வரலாம். என்னப்பா பயப்படுதியாப்பா? ரொம்ப பயமா இருக்கான். கருப்பசாமி என்ன செய்ய போறாரு தெரியலையா? எனக்கு வாக்கு கொடுத்தாரு, என்னை எப்படியாவது காப்பாத்து கருப்பசாமின்னு சொல்லக்கூடாது. உண்மையா இல்லையாப்பா? ஏன்னா சிங்கமும் புலியும் வீட்டுல கலந்து சண்டை போடுற மாதிரி இப்போதைக்கு வீடு நிலமா அப்படித்தான் இருக்கு. உண்மையா பையா? என்ன செய்யணும் தெரியாம நான் கருப்பசாமி முழுசா நம்புதியா? முழுசா நம்புதியா? இந்த காப்பாத்தி தருவாரு, இந்த கருப்பேன், இந்த கோட்டவாச கருப்பேன், இந்த மாரியம்மர கருப்பசாமி காப்பாத்தி தருவார் நம்பிக்கை இருக்காடா? வாக்கு எப்படி நாவுல சுத்தமா உதிக்கும் அதே மாதிரி கருப்பசாமியோட வாக்கு படிக்கும். ஆனா அதுக்கு சில சோதனைகளை ஒண்ணு நீயே தாழ்த்திக்கிட கூடாது. நான் சொல்றது புரியுதா? நமக்கு இப்படி ஆயிருமோ, செத்து போயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆகுமோ அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கு. உண்மையா பையா? இந்த நினைப்பை மாத்திக்கிட்டு இந்த கருப்பனே நினைச்சு நெல்லு. இது 2வது தடவை போகும்போது நீ செக்அப் பண்ணும்போது சொல்லுங்க. உண்மையா பையா? சத்தமா சொல்லணும். அப்படி போனது 2 பேர் இருந்தாலும் அந்த ஆஸ்பத்திரியில உன்னை பார்த்தது 3 பேர் மொத்தம். சத்தமா சொல்லு. உண்மையா இல்லையா? அதுக்கப்புறம் நீ கொண்டு வந்து கொடுத்த, அதை கொடுக்கும்போது பார்த்தவன் கண்ணாடி போட்டு ஒருத்தர் தான் பார்த்தான். உண்மையா இல்லையா? இதெல்லாம் கருப்பசாமி சொல்லிட்டோம்லடா. உண்மையா பையாப்பா? வெள்ளை சட்டை போட்டு போனேன். அப்ப நான் வந்தானா வேற யாரும் வந்தான்? உண்மையா இல்லையா? ஏன்டா பயப்படுறேன்? கத்திப்படாம காப்பாற்றி தரணுமா? இல்ல அப்படி நீ நினைக்கிற மாதிரி கத்திப்பட்டு தான் காப்பாற்றி தரணும். இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்துருக்கேன், அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். மாங்கல்யத்துக்கு எந்த குறையும் வராது. நான் சொல்ல புரியுதாப்பா? மாங்கல்யத்துக்கு குறை வராது. மாங்கல்யம் எப்பவுமே அவன் கழுத்துல தங்கிடும். அது இந்த கருப்பசாமி சத்தியம், அதை விட மாட்டேன் பயப்பட. அப்படி விடனா உன்னை 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருப்பேன். நான் சொல்றது புரியுதா? எந்த பெருசாலும் இந்த கருப்பசாமி காப்பாற்றிட்டான். உன் கூட நின்று உன்னை நல்லபடியா செயல்படுத்தி கொடுத்து நான் அவளுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாற்றி தரேன். 2 பேரும் சேர்ந்து கை வை, சீக்கிரம் வை. கருப்பசாமி அப்படிங்கப்பா எல்லா கையும் சேர்த்து வை. 2 கையும் ஒரு கை அப்படி கிளவை அப்படி. என்னப்பா செய்யணும்? பிள்ளைகள் ரொம்ப பயப்படுதா? சரி, பணமும் எந்த ஒரு செலவும் அதிகமாக ஆகாதுடா. அப்படி வரதெல்லாம் காட்டி தரேன். எப்படி காட்டி தரேன்? 3 குடும்பத்தையும் நம்மளை பிரிச்சு விட்டு நம்ம கிட்ட பணம்னு கேட்க போனா பேச கூட மாட்டேங்காங்க. உண்மையா? 3 பேருமே பேச மாட்டேங்காங்க. எங்க பணம் கேட்டவன்னு ஓடி போயிருக்காங்க. உண்மையா இல்லையா? 2 பேருக்கு வேலைக்கு இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? யாரையும் நம்ப வேண்டாம். இந்த கருப்பசாமி வாக்கு தரேன். உன்னுடைய உழைப்புலையும் சரி, உன்னுடைய இடத்துலையும் சரி, என்னை நம்பி போட்ட 2 பணத்துக்கும் உன்னுடைய உடலுக்கும் இந்த கருப்பசாமி உத்தரவிட சத்திய வாக்க சொல்றேன். பயப்படாத, நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே, 2 கை இப்படி கனி இப்படி கனி விட்டுறக்கூடாது. கருப்பசாமி காப்பாற்றி தரேன். செயல்படுத்த எந்த ஒரு குறை இல்லாம காப்பாற்றி தரேன். கருப்பசாமி பார்க்க தரேன். ஆஸ்பத்திரியா நான் தான் படைச்சு வச்சிருக்கேன். சில விஷயங்கள்ல சில ஏன்னா உன்னுடைய உயிருக்கு உத்தரவு நாளா நமக்கு எந்த ஒரு கலங்கமும் வரும். உன் உயிருக்கு உத்தரவு கொடுத்தா போதும்ல, சாப்பிட வச்சு சந்தோஷமா நடக்க வச்சா போதும்ல, அதை நான் பார்த்துக்கிட்டு போயிருக்கேன். அது ஏன் போதும்? பணத்தை தரது ஏன் போதும்? எந்த வழியோ அந்த வழியும் நல்லா. இப்போ வேண்டாம், கொஞ்சம் 3 மாசம் கழிக்கும்.
இப்போ இல்லை, நான் பின்னாடி பணத்தை கொடுத்து எல்லாம் அதுக்குள்ள கொடுத்தேன். அது கூட உனக்கு எந்த ஒரு இதுவும் வராது. 3 மாசம் பொறுத்து 3 மாசம் கழிச்சு கருப்பசாமி பார்க்குது. 3 மாசம் கொஞ்சம் பொறுத்து இருக்கும்போது கருப்பசாமி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதுல இருந்து கொஞ்சம் பேர வழி சொல்லிட்டாரு. நம்ம பயப்படாம வேலைக்கு போக நம்ம கருப்பசாமி அப்படின்னு பார்ப்பா. 2 இடத்துக்கு நான் உத்தரவு கொடுத்துட்டோம்ல. இப்பதானே சொன்னேன், என்ன நம்பி போட்ட 2 பணத்துக்கும் உத்தரவு. இடத்த முடிச்சு கொடுங்க. அது காசு உனக்கு வேணா நீ வாங்கிடலாம். ஆனா அது முழுசா வராது, முழு பணமும் வேண்டாம், விட்டு நான் பார்த்துக்கிறேன். இடமா கொடுத்துடும், வாங்கி நீ வித்துக்கலாம். அது என் பொறுப்பு. போயிட்டு வா கருப்பசாமி. நான் என்ன செய்ய, அரைக்குறை தான் சொன்னல அன்னைக்கு, அரைக்குறையா தான் இருக்கான். அப்படி வரக்கூடியது அடுத்தால பேரது அவனுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி தரேன். போயிட்டு வா, நல்லபடியா படிக்க வச்சு தரேன். அவனுக்கு இது அரைக்குறையா தான் இருக்கிறான். 2-3 தடவை சேட்டை பண்ணி அங்கிருந்து ஓடிக்கிட்டு தான். உண்மையா எந்த இதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இந்த கருப்பசாமி இருந்தா சொல்லிடுறேன். இது வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை வந்தாலும், பண கஷ்டம் வந்தாலும், உனக்கு மற்ற கஷ்டத்தை நான் விடலையா? உண்மையை சொல்லு. அதே மாதிரி காலத்தை காத்திருப்பேன். போயிட்டு வா. இன்னைக்கு 4 பேர் நம்ம குடும்பத்திலிருந்து போற தொழில எந்த ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம கிட்ட வரமாட்டேங்கான்னு நினைக்கிறேன். 4 பேர் உண்மையா நான் கருப்பசாமி வாக்கு தரேன். இதே 4 பேர் உன் காலில் விழக்கூடிய அளவுக்கு இந்த கருப்பசாமி தரேன். போயிட்டு போகலாம்னு சொல்லு. நீ எத்தனை பார்த்தாலும் 3 மாசம் ஆகும். நீ என்ன பார்த்து வச்சாலும் என்கிட்ட இல்லை, யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, நான் கருப்பசாமி சொன்ன வாக்கு தான் நடக்கும். 3 மாசம் ஆகும். போயிட்டு வா, காப்பாத்திட்டேன். சரி வரலாம். கருப்பசாமி வாடா, வேறு வழியா கனி வச்சாரா? கொண்டா, சரக்கு கொண்டா. திறந்தாடா. ஒரு காலம் கருப்பசாமி வண்டி ஓடுது. ஆனா சில நேரம் அப்படியே நின்று போயிடுது. உண்மையா பார்த்து வண்டி ஓடுது, சில நேரம் நல்லா ஓடிடுது, அதுக்கப்புறம் சில நேரம் வரமாட்டேன். உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன்டா. ஏடா அப்படி நான் கொடுத்த வாகனத்துல என் பேரை எழுதிட்டு, உண்மையா என் பேரை எழுதுல அன்னைக்கே உனக்கு அப்படி சொல்லப்போனா அன்னைக்கே உனக்கு கூப்பிட்டாங்க. உண்மையா? உண்மைன்னா உண்மை. அன்னைக்கு நைட்டே போயிட்டேன். சத்தமா சொல்லு. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் பணத்துல கொஞ்சம் வேற மாதிரி ஆகும். உண்மையாப்பா நான் கருப்பசாமி இருக்க மாட்டேன், பயப்படாடா. உனக்கு அதுலயும் ஒரு தீர்ப்பை சொல்லி கொடுத்து இந்த கருப்பசாமி நல்லபடியா உனக்கு தொழிலும் கொடுத்த மாதிரி. ஏல 2 வாகனம் வரும்ல உனக்கு. இப்ப இல்ல 2 வாகனம் வரும்ல உனக்கு. நான் கருப்பசாமி வாக்கு தரேன். கனி 3 கனி நேரமா வச்சிருக்கேன். உண்மையா 3 கனி இப்படி நேரம் இருக்கு வீட்டுல. உண்மையா பையா? விநாயகர் காலில் இருக்கு. சத்தமா சொல்லணும். எல்லாம் உன்னுடைய வீட்டுல இப்பவும் சொல்றதில்ல, இந்த கருப்பசாமியோட காவல் நல்லா இருக்கணும். உன் குடும்பத்துல இந்த கருப்பசாமியோட காவல் நல்லா இருக்கு. மனைவி இப்ப நல்லா சந்தோஷமா கும்பிடுதான். உண்மையா பையா? சத்தமா சொல்லணும். நீ போய் கேட்டுடுவான்னு சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? சண்டை இந்த நாள் ஏன் சண்டை போட்ட? நேரம் போகல சண்டை போடுவியா? இந்த நாளுக்கு நைட்டு நடந்த சண்டை. உண்மையா பையா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய கருப்பசாமி எல்லாத்தையும் பார்க்கணும். நம்புற முடியும். கருப்பசாமி வாக்கு தரேன். சண்டை போட வேண்டாம். தொழில நல்லபடியா தொழில கம்ம ஓடும். அதை பத்தி பார்க்கணும். உனக்கு என்ன கூலி கிடைக்குமோ அது தரேன். 2 வாகனம் உனக்கு சொந்த வாகனமா இருக்கும். இந்த கருப்பசாமி வாக்கு தரேன். இதுக்கப்புறம் வாங்கக்கூடிய வாகனம் புது வாகனமா இருக்கும். பழசு கிடையாது, புது வாகனம் வாங்கி தரேன். கடத்தையும் கொஞ்சம் அடைச்சி வந்துட்டேன். உண்மையா இல்லையா? கடத்தி சத்தமா சொல்றான். இல்லைன்னா இல்லை, ஆனா கொஞ்சம் அடைச்சிட்டு வரேன் இல்லையா? முடிச்சுட்டு 2 பேர் தான் இருக்கு. நான் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிட்டேன். போயிட்டு வா. முடிச்சு கொடுக்க மேடம். ஏற்கனவே அது இப்போ போன சில வில்லங்களும் பம்பு வழக்குகளும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கெடும். அதனால தான் 2 தடவை நீ கேட்டதை நான் தட்டி அப்படியே வச்சிருக்கேன். நான் சொல்லுது புரியுதாப்பா? அந்த மனைக்கு போய் பார்த்துட்டேன். ஆளுக்கு ஆள் இல்லை. உண்மையா பையா? சின்ன இடம் தான் இருக்கும், பெரிய இடம்லாம் கிடையாது, பெருசாலாம் கிடையாது. 2 கால் சென்று கூட கிடையாது. வாங்கிட்டேன். போயிட்டு வாங்க. இப்போ ஏன் பயப்படுதா? ஒன்று வந்தா எல்லாம் வரணும் மேடம். எதுவும் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் மன உளைச்சல் தான் கஷ்டப்படுதா. வேற ஒன்று இல்லை. உண்மையா இல்லையா? வேற ஒன்று. போயிட்டு வரப்பா. தண்டையை காப்பாற்றி தரேன். கருப்பசாமி ஆமா அப்படிமா. கருப்பசாமி வேலை வேணா அப்படியா? எதுமா கூப்பிட்டோம்? ஒரு கணி வச்சு 2 பேர் வரணுமா? ஒரு கணி வச்சு 2 பேர் வரையா? 2 பேர் கனி வைக்கணும்லடா. உன் மனத்துல என்ன ஒன்று கருப்பசாமி சொல்லணும்ல. என்கிட்ட இன்னொரு தடவை காலில் விழுந்துட்டோம். நல்லா விழுந்துட்டோம். பாஸ்போர்ட் எடுத்து போட்டியா? அதை முதல்ல எடுத்து போட்டு உனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரலாம். உனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன். உள்நாட்டில் உனக்கு வேலை செய்யவும் முடியாது. உள்நாட்டில் நீ எங்கே வேலை பார்த்தாலும் வீட்டுக்கு தான் வருவேன். நான் சொல்லுது புரியுதாடா? பாஸ்போர்ட் எடுத்து போடும். இந்த கருப்பசாமி உனக்கு வேலையை வாங்கி தரேன். நான் சொல்லுது புரியுதாடா? பாஸ்போர்ட் வாங்கி தரேன். இந்த கருப்பசாமி உனக்கு வெளிநாட்டில் நான் வேலை வாங்கி தரேன். அப்படி வாங்கி தரல கருப்பசாமிக்கா. இப்போ பார்க்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தேன். மொத்தம் 3 பேர்.
உண்மைதானே? நான் பார்த்துட்டோம்டா, பயப்படாடா, எந்த இடமும் ஒன்று அலைய சொல்லுதான். உண்மையா இல்லையா? மனம் உடைஞ்சு போகிறேன், வேலை பார்க்க இஷ்டம் இல்லை, உண்மைனா உண்மை. அப்படி கொஞ்சம் வெளியூர் போகலாமா கருப்பசாமி அப்படின்னு எண்ணத்தில் ஏன்டா கொஞ்சம் கேட்க. உண்மையா இல்லையா? அதே மாதிரி இந்த படிப்பும் கொஞ்சம் என்ன செய்யணும், என்ன செய்யணும், காலை விட்டு எத்தனைப்பா இருக்கு? ஆமா, மொத்தம் எத்தனை பேருக்கு எத்தனை எழுதணும்? அதான் 3 போச்சா? அதெல்லாம் தெரியுமிடா, உண்மையா இல்லையா? இப்போ 1 எழுதணும், எழுதிட்டு போயிடலாமா? வேலை வாங்கி தரணுமா? படிக்க தர முடியலையா? வாய்ப்பு இருக்கா? சரி, காலை விட்டு கடைசியாக கேட்க என்ன பேத்தி படம் எடுக்க ஊருக்கு சொல்ல போறியா? அவங்க கணக்கு நீ உலகத்துக்கு சொன்னா கர்ப்பசாமி கணக்கு வருமே. சரி, காலைல விட்டு பக்கத்தில் வா. அப்படி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், வருமானங்கள் போதாம இருந்தாலுமே கர்ப்பசாமி ஒரு வேலை வாங்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்க வந்துருக்க. உண்மையாப்பா? கட்டாயமா இந்த கர்ப்பசாமி நம்பு. 2 மாசத்துல வேலையை கொடுத்தா போதுமாப்பா? இப்போ ஒரு பேச்சு வச்சு எதிர்க்கா வேலைக்கு போற மாதிரி யார்ட்டும் கேட்டு வச்சிருக்கியாடா? சரி, கர்ப்பசாமி 2 மாசம் தரேன். ஆடி அமாவாசைக்கு அப்புறம் இந்த கர்ப்பசாமி வெளியே அனுப்பி வச்சுட்டான். ஆடி அமாவாசை பொறுக்க முடியுமா? 2 மாசம் பொறுக்கும். அதுக்குள்ள இந்த வேலையை பார்க்கலாம். எந்த இதுவும் இல்லை. எவ்வளோ பார்த்து சம்பளம் கொடுக்கலாம்? எவ்வளோ ரொம்ப கம்மியாலாம் கொடுக்கான்? 7 ரூபா கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? அதான் 7ன்னு சொல்லிதான் கருப்பிச்சாரு. நீ மறைக்கியா? சரி, பரவாயில்ல. காலைல விழுந்துவா. வீட்டில் சொன்னே யாரு போயிட்டு வா. காலைல விழுந்துவா. சுட்டு 10 மாற்றி தரேன். 2 மாசத்துல வேலையை வாங்கி தரேன். அடி அமாவாசைக்கு அப்புறம் ஒரு டூர் போய் வேலையை வாங்கி தரேன். அதுக்குள்ள பாஸ்போர்ட் வாங்கி போட்டு கர்ப்பசாமி ஒன்று வெளியில் அனுப்பி 10,000 போயிட்டு வாடா. அம்மா அது 2வது தடவை கேட்க. உண்மையா? சத்தமாக சொல்லணும். வாங்கலாம்னு உத்தரவு தரேன், போயிட்டு வா. கருப்பு கலர் மட்டும் வாங்க வேண்டாம், மற்றது வாங்கிக்க. கருப்பு கலர் வேண்டாம், மற்றது வாங்கிக்கா, போயிட்டு வரும். சரி, ஒன்றை கருப்பசாமி அம்மா பக்கத்தில் சீக்கிரம் நேராக காத்திருக்கு. எனக்கு கர்ப்பசாமி என்கிட்ட வந்து கேட்டேன். இந்த கர்ப்பசாமி பதில் சொல்லியிருக்கேன். உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லணும். என்ன செய்யணும்னா சரி, அது பார்த்துக்கிட்டேன். அப்படி வேலையில யாருக்கு எது கேட்கணும்? காலை விடுவோம், பார்த்துருவோம். அம்மாவுக்கு சொல்லி கூட முதல்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். கர்ப்பசாமி அப்படி ஒரு தடவை விட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 2 பேரால எனக்கு ஒரு பிரச்சனை வருது. உண்மையா? நான் முடிச்சு கொடுத்து கர்ப்பசாமி அதிலே நல்லபடியா வைக்கணுமா, வேற வேலை வாங்கி தரணுமா? நிரந்தரமா ஆக்கி தரேன். கர்ப்பசாமிக்கு அமாவாசை என்ன பார்க்க வந்துருவாமா? அப்படி வரும்போது இந்த அமாவாசைக்கு ஒரு அன்னதானத்துக்கு ஒன்னால முடிஞ்ச ஏதாச்சும் செய்ய முடியுமா? காப்பாத்தி தரேன். வீட்டில் ஒரு போராட்டத்தை கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கேன். உண்மைனா உண்மை. உண்மையா இல்லையா? இந்த கர்ப்பசாமி கூட்டது கூட எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? கர்ப்பசாமி வாழ வச்சு தரேன். எந்த குறையும் ஒன்றை காப்பாத்தி தரேன். வாரிசு பின்னாடி பார்த்து தரேன். வேற என்ன கேட்பேன்? நல்லபடியா வச்சு தரேன். எந்த குறையும் வராது. மனசை மாற்றி கொடுத்து வர வச்சனா இல்லையா? உண்மையை சொல்லு. வணக்கம்னு வந்துட்டாங்களா? இனி திக்க போகாத அளவுக்கு இந்த கர்ப்பசாமி பார்த்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழ வச்சா போதுமா? வேற என்ன கேட்பேன்? எந்த குறையும் வராது. லாபேஜ் பக்கத்தில் பார்க்கலாம். கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கு. உண்மையா? சத்தமா சொல்றேன். யாரையும் நம்ப வேண்டாம். அந்த கர்ப்பசாமி நம்பினா இந்த வயசுல வரக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து கர்ப்பசாமி சத்திய வாக்கா தரும். உடல் சம்பந்தப்பட்ட வயிறு பிரச்சனை. உண்மையா? அது இல்லாம இன்னைக்கே மாற்றி கொடுத்துறேன். இன்னைக்கே மாற்றி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சுட்டாரு. எந்த ஒரு குரலுமே காப்பாற்றி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேட்பேன்? வேற என்ன கேட்கணும்? நான் இப்ப சொல்றது புரியுதா? உன் பெத்த பிள்ளை. ஆனா நான் கர்ப்பசாமி உடைச்சு சொல்ல தனியா கூட்டு வந்தா சொல்லிட்டேன். அதான் மனம் போக்கு முதலே சொல்லிட்டேன். இதை உடைச்சு சொல்லணும், வேற மாதிரி சொல்லிட்டேன். வேண்டாம், பிள்ளைய காப்பாற்றி தர்றது ஏன் பொறுப்பு. உண்மையா இல்லையா பத்தி? அது போதுங்களா? வயிறு பிரச்சனை இருக்கா? வயிறு பிரச்சனை. இந்த கர்ப்பசாமி கனியை குடிஞ்சு கொடுத்து கர்ப்பசாமி காப்பாற்றி தரேன். நல்லா. வேற என்ன கேட்பேன்? சரி, வரலாம். வாமா, பிள்ளைய கொண்டுட்டு வா. கர்ப்பசாமி மாறி வர கருப்பா. எப்ப சொடலை பிள்ளை வந்திருக்கு. ஆனா கர்ப்பசாமி உத்தரவு தர வரலாம். சொடலைகிட்ட வர கேட்ட பிள்ளையாமா விட்டா பார்க்கும். கர்ப்பசாமி மாறி வர கருப்பா. சரி சரி, கூப்பிடுப்பா கர்ப்பசாமி. கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு அரோரா, கர்ப்பசாமிக்கு அரோரா, மாறி வர கர்ப்பனுக்கு அரோரா, மாறி வர கர்ப்பனுக்கு அரோரா. கர்ப்பசாமி 3 பேர் சொடலைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற மாட்டியா? என்ன சொன்னாரு அவரு? கேட்கறது கிளாஸ் ஏறினா அவருக்கு. அவர் அதான் கேட்டாரு. ஒரு கிளாஸ் செஞ்சு குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போயிடணும். சொன்ன வாக்குப்படி கொடுத்துருக்காரு. பிரசவத்துக்கு 3 பேர் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. 3 பேர். பிறந்த குழந்தை 2வது ரூம்ல.
உண்மையா பையா வரும்போது 5 பேர் வந்தீங்க சத்தமா சொல்லணும். உன் கூட சுடலையும் வந்திருக்கேன், அந்த கருப்பனும் வந்திருக்கேன். ஆனா இந்த நியமிச பிள்ளை கொடுத்த வாரிசு சுடலை வாரிசு, எந்த குறையும் வராது. கோபப்படுறதா ரொம்ப அந்த சுடலை கொடுத்தது எண்ணி 7 வருஷ காலம் கொஞ்சம் தொந்தரவு தான் பண்ணும். கட்டாயமா அந்த சுடலைக்கு எப்ப செய்ய போற? கட்டாயமா ஒரு 3 மாசம் தரேன், உத்தரவை கொண்டு செஞ்சிடணும். செய்யலாம், கொஞ்சம் கஷ்டத்தை கொண்டு காமிச்சு விடுவான். ஏன்னா உன் வீட்டுக்கு கிழக்கு சுடலை தான் இருக்காது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா சிவலபெரிய சுடலை இந்த பிள்ளைய கொடுத்துருக்காரு. உண்மையா இல்லையா? கேட்டு வந்த வரத்துல ஏத்தின 3வது விளக்குல பிள்ளை வந்திருக்கு. நல்ல பிள்ளையோட பேர் எந்த குறையும் இல்லை, காப்பாத்தி தரேன். 4 இடத்துல பிள்ளை பேர் வச்சிருக்கேன். சந்தோஷம். போயிட்டு வா. கருப்பசாமி உத்தரவு தரேன். கருப்பசாமி நான் புதுசா வந்து நினைக்கிறேன், நானும் உட்கார்ந்து வாக்கு கொடுத்தேன். நல்லபடியா எந்த ஒரு குறையில காப்பாத்தி கருங்கடா கொண்டு செயல்பாடு, கருங்கடா கொண்டு செஞ்சது எந்த ஒரு குறையில காப்பாத்தி தருவான். சொன்ன வாக்குப்படி செஞ்சுட்டு இன்னும் சோதனைகளும் வந்து நிற்கும். மனைவியோட புதுசான காப்பாத்தி இந்த இடத்துல அமாவாசை என்கிட்ட வர முடியுமா? அமாவாசை சரி வர